வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரைம் பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த அண்டர் வாசனா சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த வெப் சீரிஸ் நம்மளோட மிஸ்டர் பஜனை 2.0 போட்டேன். ஸோ அதை திரும்ப தான் போட போறேன். ஏன்னா அந்த வீடியோலாம் டெலீட் ஆயிடுச்சு. இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதால ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான வீடா காட்டுறாங்க. இப்ப அங்க பார்த்தனா ஒரு அங்கிள் 2 பசங்களை கூட்டிட்டு வருவாரா. இப்ப அதுல ஒருத்தன் என்ன சொல்லனா, மாமா வீடு என்ன இவ்வளவு அழகா இருக்கு, இதுக்கு முன்னாடி வரும்போது இது இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அங்கிள் என்ன சொல்லுவாருன்னா, இது உங்க அத்தை பாத்துக்கிறாடா, அவதான் வீடெல்லாம் இப்ப மெயின்டைன் பண்றா, சோ வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சிருப்பா அப்படின்னு சொல்லும் போது இப்ப உள்ள இருந்து ஒரு ஆன்ட்டி வருவாங்களா, பாக்குறதுக்கு செம்மையாவே இருப்பாங்க. வந்தவொடனே பசங்களை பார்த்தோன்னே, பசங்களா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹக்கு கொடுப்பாங்களா. அப்படி கட்டி பிடிக்கும் போது 2 பசங்களுக்கும் செம்ம சந்தோஷமாயிடும். இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது இவனுக்கு 2 பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா, டேய் என்னடா அத்தை இவ்வளவு அழகா இருக்காங்க, ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, ஆமாடா நானும் சரியா கவனிக்கல, ஆனா இப்ப அவங்க செம்மையா இருக்காங்க, சரிவா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் போவாங்க. இந்த குள்ளமா இருக்கான் இல்லையா, அவனோட பேர் ராஜுங்க, அந்த உயரமா இருக்கவன் பேர் ராகேஷ்ங்க. இப்ப இவங்க 2 பேரும் உள்ள போகும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப உள்ளதாங்க காட்டுறாங்க. இப்ப காலையில தாங்க காட்டுறாங்க. மாமா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டே இருக்கும்போது அங்க ராஜு வருவானா. அப்படி வரும்போது இப்ப அந்த மாமா என்ன சொல்றாருன்னா, எங்க ராஜு குளிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மாமா குளிக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. உடனே இவரு என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே பைப்பு கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்கும், சோ உன்னால திறக்க முடியலன்னா ஒன்னு என்ன கூப்பிடு, அப்படி இல்லைன்னா அத்தையை கூப்பிடு சரியா அப்படி சொன்னோன்னே இப்ப இவனு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள போனவன் கொஞ்ச நேரத்துல அந்த பழுப்பை திறக்க முடியாம அவருடைய மாமாவை கூட்டிட்டு இருப்பான். மாமா இந்த பழுப்பை கொஞ்சம் திறக்க முடியல, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஆனா அவர் காதுல விழாதா. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க அத்தை அங்க வருவாங்க. அவங்கள பார்த்தனா ஒரே ஒரு வெள்ளை சாரி மட்டும் தான் போட்டிருப்பாங்க, உள்ள எதுவுமே இருக்காது. அப்படியே உள்ள வரும்போது, அத்தை என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் குளிக்க தாண்டா வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. இல்ல அத்தை இந்த பழுப்பு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ரொம்ப டைட்டா இருக்கு அப்படி சொல்லும் போது, சரி இப்படி வா நான் திறக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் போட்டி திறக்க அந்த தண்ணி டப்புன்னு அவங்க மேல ஃபுல்லா அடிக்க ஆரம்பிக்குங்க. இவனு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த பழுப்பை வச்சு அவங்க உடம்பு ஃபுல்லா தண்ணி அடிச்சு விட்டுருவானா. உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, அந்த வெள்ளை சாரி ரொம்ப அப்படியே நூல் மாதிரி இருக்குங்க. இவன் அடிக்கிற தண்ணியில அவங்களுக்கு எல்லாமே அப்படியே தெரியுமா. அதை பார்த்தவனுக்கு இன்னும் சந்தோஷமாயிடும். இவனும் அந்த தண்ணியை கட்டுப்படுத்துறன்னு சொல்லிட்டு அவங்கள பின் பக்கமா போயிட்டு தடவ ஆரம்பிச்சிருவானா. ஒரு கட்டத்துல அவங்களும் அதை சுதாரிச்சுக்கிட்டு என்ன இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டப்புன்னு அங்கிருந்து வெளியே போயிடுவாங்க. அப்புறம் என்ன இவனும் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இவங்க நேரா பெட்ரூமுக்கு போயிட்டு அங்க போயிட்டு துணி மாத்திட்டே இருக்கும் போது இந்த ராகேஷ் இருக்கான் இல்லையா, அவன் அங்க அவங்க துணி மாத்துறத உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. பார்த்தவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இவங்க மாத்திட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப அவங்க மேல போட்டிருந்த அந்த துணி கீழே இருக்கும் பாருங்க, அதை எடுத்துட்டு நேரா நம்ம ராஜு கிட்ட ஓடி வருவாங்க. வந்தவன்ட்ட அந்த துணியை காட்டினோடனே, என்னடா இது பொறுக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் நம்ம அத்தை யூஸ் பண்ணதுடா, அப்படியே இதுல வாசனை இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கையில வச்சுட்டு அதை முகத்துல வச்சுட்டு இவனுங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்படியே இவனுங்க என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம மாமாவோட ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தா மாமா ரூம்ல இருக்கும்போது அங்க வந்த அத்தை செம்ம மூடா இருக்கிறதால மாமா கூட சேர்ந்து செம்மையாவே வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த சீன் உண்மையாவே செம்மையாவே இருக்குங்க. மாமாவும் சும்மா இல்லைங்க, அத்தைய வச்சு நல்லா ரைட் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சவுண்டு பக்கத்து ரூம்ல இருக்கிற இந்த 2 பசங்களுக்கு கேக்குமா, என்ன இது முனங்குற சவுண்ட் கேக்குது அப்படி சொல்லி போய் எட்டி பார்த்தா அங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு இவனுங்களே செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. சே அத்தை என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்க வேலை செஞ்சு முடிக்க இவனு டப்புன்னு அவனோட பெட்ரூமுக்கு போயிடுவானுங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இந்த 2 பசங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்ப அவங்க அவங்க அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடை பரிமாறிட்டு இருப்பாங்களா. அப்படி பரிமாறிட்டே இருக்கும்போது ஸ்பூனை கீழே போட்டுருவாங்க. உடனே இவங்க குனிஞ்சு எடுக்கும் போது இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மேலழகை பார்த்து ரசிப்பாங்களா. இப்படி அவனுங்க மேலழக ரசிச்சுட்டே இருக்கும்போது இதே டைமுக்கு இவங்களுடைய மாமா அங்க வந்துருவாருங்க. வந்த உடனே அவர் என்ன கேட்பாருன்னா, என்ன சும்மா நீ இன்னைக்கு என்ன சமைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கண்டுக்காம இருக்கும்போது இப்ப இந்த 2 பசங்களை பாப்பாரா. இவங்க 2 பேரும் அவரோட மனைவியை பாக்குறதை இவர் பாத்துருவாருங்க. இப்ப இவ கிச்சனுக்கு போகும்போது, சரி பசங்களா நான் அத்தை என்ன சமைச்சிருக்காங்கன்னு போய் கிச்சன்ல பாத்துட்டு வரேன், நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனவரு அங்க போயிட்டு அவங்க மனைவி திட்டுவாரு. என்ன நீ உள்ள எதுவுமே போடலையா, வீட்டுல 2 பசங்க இருக்காங்க கூட அறிவு இல்லாம அவங்க முன்னாடி குனிற, நான் சொல்றது கேளு, ஒழுங்கா உள்ள துணி போடு அப்படின்னு சொல்லும்போது, சாரிங்க சின்ன பசங்க தான் நினைச்சிட்டு நானும் விட்டுட்டேன், சரி அடுத்த முறை நான் ஒழுங்கா போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம மாமாவுடைய அப்பா ஒருத்தர் அங்க இருப்பாருங்க. இப்ப அவருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வேலைக்காரி மேல போவாளா. போயிட்டு அவர்கிட்ட முதலாளி சாப்பிடுங்க அப்படி சொல்லும்போது, எனக்கு சாப்பாடெல்லாம் இப்ப வேணாம், எனக்கு இப்ப நீதான் வேணும் அப்படி சொல்லிட்டு அவளை வலுக்கட்டாயமா மேட்டர் பண்ண ட்ரை பண்ணும்போது இப்ப அவ்வளவு முடியாதுன்னு தடுப்பாளா. உனக்கு எவ்வளவு காசு வேணும் சொல்லு நான் கொடுக்குறேன், கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படி சொல்ல அதுக்கு அவளும்
முடியாதுன்னு சொல்ல ஒரு கட்டத்துல இவரு என்ன பண்ணுவாருன்னா ஃபுல்லா அவளோட துணியெல்லாம் கலைச்சிருவாருங்க. கலைச்சிட்டு மேட்டர் பண்ணலான்னு போகும்போது அந்த பொண்ணுக்கு பிடிக்காத போல டப்புன்னு அவ அங்கிருந்து வெளியே ஓடி வந்துருவாங்க. அப்புறம் என்ன தாத்தா இந்த முறை ஏமாந்ததால அடுத்த அட்டெம்ப்ட் பண்ண ரெடி ஆயிடுவாரு. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம அந்த 2 பசங்களை தாங்க கட்டுறாங்க. இந்த ராஜு என்ன பண்ணோம்னா போயிட்டு பழுப்பு நல்லா டைட்டா வச்சுட்டே இருக்கும்போது அங்க வந்த ராகேஷ் என்னடா பண்ற அப்படி சொல்லி கேட்க, டேய் நான் பழுப்பு நல்லா டைட்டா வைக்கிறேன், அப்ப அத்தை வருவாங்க, வந்து திறக்க முடியலன்னா நம்ம 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்களை கூப்பிடுவாங்க, அப்ப நம்ம ஹெல்ப் பண்ணும்போது தண்ணியை திறந்து விட்டுட்டு ஃபுல்லா அவங்கள நினைச்சிட்டு அப்படியே அவங்கள நம்ம மேட்டர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லும் போது இது நல்ல ஐடியாவே இருக்கு, சரி டைட் பண்ணு அப்படின்னு ராகேஷ் சொல்ல அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் டைட் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போய் பதங்கி உட்காந்துப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆண்டி வருவாங்களா, வந்தவங்க அவங்களோட ஆடையெல்லாம் கழட்டிட்டு இப்ப அந்த பழுப்பை திறக்கலான்னு பார்க்கும்போது அது ஓப்பன் ஆகாதா. உடனே இவங்களும் ஏய் ராஜு எங்க இருக்க கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே ராஜுக்கு ஒரே சந்தோஷம், பாத்தியா அத்தை என்னதான் கூப்பிடுறாங்க, சோ நான் உள்ள போயிட்டு என்ஜாய் பண்றேன், நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு இவன் எழுந்திருக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா போன ராஜேஷ் என்ன பண்ணுவோம்னா நேரா அந்த ஆன்டிட்ட போயிட்டு நின்று அவங்கள செம்மையா மூட ஏத்தி 2 பேரும் மேட்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் செம்மையாவே இருக்குங்க. இவன் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா அவங்க அத்தை கூட சேர்ந்து செம்மையா விளையாட கொஞ்ச நேரத்துல அவனுக்கு டப்புன்னு முடிஞ்சிருங்க. உடனே இவங்களும் ஏய் நீ என்ன டப்புன்னு முடிஞ்சிச்சு, நீ ரொம்ப சின்ன பையன் போல, உன்னால அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு அப்படி சொல்ல, இல்ல அத்தை எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படி சொல்ல, இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்களா. இவனை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்த அந்த ராகேஷ் ஒரு தட்டி என்னடா கனவு கண்டிட்டு இருக்கியா அப்படி சொல்லும் போது ஏய் கனவாடா நான் நிஜம் நினைச்சுக்கிட்டேன், ஆமா அத்தை ஏன் இன்னும் வரவே இல்லை, சத்தமும் கேட்கல அப்படி சொல்லும்போது எனக்கு என்னடா தெரியும், வா போயிட்டு அவங்களோட பெட்ரூம்ல போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இவனுக்கு நேரம் அங்க போயிட்டு அந்த கதவுல காது வச்சு கேட்க, டேய் உள்ள யாரோ ஆள் இருக்காங்கடா அப்படி சொன்ன உடனே என்ன சொல்ற வா ஜன்னல் வழியா போய் பார்க்கலாம் சொல்லிட்டு இப்ப இவனுக்கு சுத்தி ஜன்னல் பக்கமா போகும்போது உள்ள பார்த்தனா இந்த மாமா தாங்க இருப்பாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா அவங்களுக்காக ஒரு உள்ளாடை வாங்கிட்டு வருவாரா, அதை பார்த்து அவங்களும் இதை பார்க்க ரொம்ப சின்னதா இருக்குங்க அப்படி சொல்ல, இப்பெல்லாம் இதுதான் ஃபேஷன், இதை போட்டு பாரு செம்மையாவே இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்ணாருன்னா அதை மாட்டி விட்ட உடனே அவங்க இன்னும் அழகா தெரிவாங்களா. அப்படி பார்க்கும்போது அவருக்கு செம மூடானதால அப்புறம் என்ன அந்த ஆன்டி கூட சேர்ந்து அவங்க பண்ற சீன்ஸ் எல்லாம் செம வேற லெவலா இருக்குங்க. இப்ப இவனுங்க 2 பேரும் சுத்தி வந்து ஜன்னல் ஓபன் பண்ணி பார்த்தா என்னடா மாமா உள்ள இருக்காரு அப்படி சொல்லி கேட்க, ஆமா இவரு ஏன் வேலைக்கு போவாது இங்க இருக்காரு அப்படி சொல்லி யோசிக்கும் போது அங்க பார் அத்தைக்காக ஒரு புது துணி வாங்கிட்டு வந்திருக்காரு, அதனாலதான் போட்டு அழகு பார்த்து இப்ப அத்தை கூட செம்மையா சந்தோஷமா இருக்காரு அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப இவன சொல்லணும், டேய் அத்தையும் இவரு கூட நல்லா தான் என்ஜாய் பண்றாங்க, ஆனா ஒண்ணு இப்படியே இருந்தா நம்மளுக்கு வாய்ப்பே கிடைக்காது, மாமாவை அத்தையை விட்டு பிரிக்கணும், சோ அதுக்கு மாமாக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுவானுங்க. பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்படி இருக்கும்போது இப்ப மேல இருக்கிற தாத்தா மருமகளே எனக்கு சாப்பாடு எடுத்துருவாங்க அப்படி சொல்லும் போது உடனே பக்கத்துல இருந்த மருமகளும் வேலைக்காரி கிட்ட இங்க பாரு மாமாவுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடு அப்படி சொன்னோடனே அதுக்கு அவர் பையனும் என்ன சொல்லுவானா, ஆமா அப்பாவை நல்லபடியா கவனிச்சுக்கோ, அவர் எதை கேட்டாலும் கொடு அப்படின்னு இவரு மார்க்கமா சொல்ல அதுக்கு வேலைக்காரியும் சரிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த ராஜும் ராகேஷும் ஓடி வந்து மாமாவுடைய டவல் எடுத்து இப்ப அதுல ஒரு பவுடர் தெளிப்பானா. உடனே ராகேஷ் என்ன கேட்பானா, என்னடா பண்ற அப்படி சொல்லி கேட்க, டேய் மாமாக்கு இந்த பவுடர்னா அலர்ஜிடா, சோ இதை நம்ம போட்டோம்னு வச்சுக்கேன் அவரு நம்ம அத்தை பக்கமே போக மாட்டாரு, அவருக்கு உடம்பு சரியில்லாத போயிடும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனு உண்மையாவே இது வேலை செய்யுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் கேட்க, கண்டிப்பா வேலை செய்யும் நீ வேணா பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா மாமா இரும்புற சவுண்ட் கேட்குங்க. என்னன்னு பார்த்தனா அந்த மாமாக்கு இவங்க பிளான் பண்ண மாதிரி அலர்ஜி ஆயிடுங்க. அவரும் இப்ப படுத்துட்டே இருக்கும்போது அங்க வந்து டாக்டர் இங்க பாருங்க அவருக்கு அலர்ஜி ஆயிருக்கு, சோ அவரோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால அவர் நல்லபடியா பாத்துங்க, நான் கொடுத்த மருந்த டைம்க்கு அவர் கொடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவரு சரி டாக்டர் அப்படி சொல்லி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த இவனுக்கு 2 பேரும் நம்ம கொடுத்த மருந்து நல்லா வேலை செஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு இவனு சந்தோஷப்படும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த ரகுவும் ராகேஷ் என்ன பண்ணுவானா ரூம்ல போயிட்டு ஆஹா நம்ம பண்ண பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் மாமாவோட பிரச்சனை இருக்காது, இதுக்கப்புறம் அத்தையை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிக்கும் போது இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த ராகேஷ் கடை தெருவுக்கு போயிட்டு கொஞ்சம் வெள்ளரிக்காய் எல்லாம் வாங்கிட்டு வருவானா. இப்ப ராஜு அதை பார்த்துட்டு என்னடா அத்தைக்கு ஏதாச்சும் சமையல் சொல்லி கொடுக்க போறியா அப்படி சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, இங்க பாரு நான் சில சீடிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட டிவிடி பிளேயர்ல அதை போட்டுட்டு வெளியில இருந்து அத்தை நிக்கும் போது ஆன் பண்ணிவிடும், அதை பார்த்தா அத்தை செமையா மூடாயிட்டு அப்புறம் என்ன இந்த காயை வச்சுட்டு அவங்கள என்ஜாய் பண்ணும் போது திடீர்னு உள்ள போது நாமளும் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்டா, இதான் என்னோட பிளான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் செம்ம ஐடியாடா இதே பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. இப்படி போகும்போது இப்ப அத்தை வேலைக்காரிக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா மாமாவுடைய மருந்தெல்லாம் ஆயி போச்சு நீ இப்ப வாங்கிட்டு வா அப்படி சொல்லி அனுப்பி வச்சதுக்கு
முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்க ஹாலுக்கு வருவாங்களா, அப்படி வரும்போது டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுங்க. உடனே அவங்களும் என்னது டிவி ஆன் ஆயிடுச்சு, ரிமோட்டும் இல்லையே அப்படி சொல்லி ரிமோட் தேடிட்டே இருக்கும்போது இவனுக்கு தான் வெளியில போயிட்டு ரிமோட் வச்சு ஆன் பண்ணுவான் இல்லையே. சோ இவனுக்கு ஜனவழியா பார்க்கும்போது இப்ப அந்த இடத்துல ஒரு மேட்டர் படம் ஓடுமா, அதை பார்த்துட்டே இருந்த அத்தைக்கு செம மூடாயிடுங்க. மூடானவங்க என்ன, அந்த டைனிங் டேபிள் மேல இவனுக்கு எடுத்துட்டு வந்த அந்த காய் வேற இருக்குமா, அப்புறம் என்ன அத்தை அதை வச்சுட்டு பண்ற சீன்ஸ் எல்லாம் செம ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வெறியா இருக்குங்க. இப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது இதனோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா 3வது எபிசோடும் பார்த்துடலாம். இந்த 3வது எபிசோட்ல ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இப்ப ராகேஷ் உள்ள வந்துருவாங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா, ஏன் அத்தை நீங்க இப்படி தனியா கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கொடுக்கதான் நான் இருக்கேன் இல்லையா அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த அத்தை கூட சேர்ந்து இந்த ராகேஷும் செம்மையாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது அத்தை அதை பார்த்துட்டு என்ன இது நிக்கவே மாட்டேங்குது அப்படி சொல்லும் போது, இல்ல அத்தை நீங்க முயற்சி நீங்க கண்டிப்பா இது நிக்கும் அப்படி சொல்ல, அதுக்கு அவனும் சி நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, இது முடியாதுன்னு சொல்லிட்டு அவளும் போக, உடனே இவனும் இல்லாத இருங்க சொல்லிட்டு அவனுக்கு புலம்பிட்டே இருப்பானா. என்னன்னு பார்த்தனா இவன் நின்னுட்டே கனவு காணுவான். இவ்வளவு நேரம் அந்த ராஜு வச்சுதான் தடவிட்டு இருப்பான். ராஜுவும் டேய் என்னடா நின்னுக்கிட்டே கனவு காண்ற, விடுறா என்னைய அப்படி சொல்லும்போது, அப்ப அத்தை வரவே இல்லையா அப்படின்னு இவன் ராகேஷ் கேட்க, அதுக்கு அவனும் டேய் அத்தை வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிவி ஓடுறத பார்த்துட்டு பிளக் பிடிங்கி விட்டு அவங்க மட்டும் கிளம்பி போயிட்டாங்கடா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த பிளான் பிளாப் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இவனுங்க கிளம்பும் போது இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா மேல அந்த தாத்தா இருப்பார் இல்லையா, அங்க போன வேலைக்காரி முதலாளி உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், இன்னைக்கு எனக்கு நீதான் வேணும் அப்படி சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல அவர் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு உடனே அவ கையில காசு நிறைய வச்சிருவாருங்க. இங்க பாரு நீ வாங்குற சம்பளத்தோட உனக்கு 3 மடங்கா கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல, காசை பார்த்தோன்னே வேலைக்காரி சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் என்ன இந்த தாத்தா அந்த வேலைக்காரி வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் செம்மையாவே இருக்குங்க. இப்படி இவங்க ஒரு 10 நிமிஷமா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இதே டைமுக்கு அந்த ராகேஷ் சத்தம் கேக்குதுன்னு சொல்லி உள்ள எட்டி பார்த்தா உள்ள நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு ஆஹா வேலைக்காரி இன்னும் இவ்வளவு அழகா இருக்கா அப்படி சொல்லிட்டு இப்ப இவனும் அந்த மேட்டர் முடிகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இப்ப வேலைக்காரியை கூப்பிட்டு விட்டுருப்பான் போல. அவ நேரா நம்ம ராகேஷோட ரூமுக்கு போயிட்டு என்ன இது இவன் கூப்பிட்டா ஆளாக்கான்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது டப்புன்னு ராகேஷ் வந்துருவாங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா, என்ன நீ இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்க, வா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் சொல்லிட்டு கூப்பிட, ஏய் நீ என்ன லூசா, நீ சின்ன பையன், இதே மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்ப நீ தாத்தா கூட பண்ணதை நான் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் அப்படி சொல்லும் போது, இல்ல வேணாம் அப்படின்னு அவ சொல்லுவாளா, அப்ப நான் சொல்றது கேளு அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த வேலைக்காரியை எப்படி ஏமாத்தி அவ கூட மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன ராகேஷ் பண்ற சீன்ஸ் எல்லாம் சம்பவம் வெறியாவே இருக்குங்க. அப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம மாமா பக்கத்துல மாமி உட்காந்துருப்பாங்களா. இப்ப இவனுக்கு 2 பேரும் போனவனுங்க, அத்தை நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க, மாமாவை ரொம்பவும் நைட்டு பகலமா பார்த்ததால உங்க உடம்பே வீணா போச்சு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ராகேஷ் மாமாவை பார்த்துப்பான், நீங்க வாங்க என் கூட நம்ம போய் சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு எப்படியே கன்வின்ஸ் பண்ணி அத்தையை கூட்டு போயிடும்னா, ராகேஷ் அங்க உட்காந்துட்டு என்ன கோத்து விட்டு போயிட்டு இல்லடா அப்படின்னு சொல்லி மறைக்கும் போது அப்படியே இதனோட 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு 3 எபிசோடு தாங்க இருக்கு, அதையும் நம்ம சீக்கிரமா பாத்திரலாங்க. இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.